ரீஇன்கார்னேஷன் இந்த மறுஜென்மம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து அவனோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு இறந்து போயிடுவான். இதுதான் பல கோடி ஆண்டுகளா இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களே என்னைக்காவது எங்கேயாவது மறுபடியும் ரீஇன்கார்னேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு பழங்காலத்துல இருந்து ஒரு பிலிப்பாவே நம்பப்படுது. சில இதிகாசங்கள்ல கூட இது போல கதைகளை கேட்டிருக்கோம். ஈவன் மகாபாரதத்துல கூட சில கேரக்டர்ஸ் ரீஇன்கார்னேட் ஆகி வந்தாங்கன்னு சொல்லிட்டு சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. பட் இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு சயின்ஸால எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியல. இப்போ நாம் பார்க்க போற சம்பவம் கூட மறுஜென்ம சம்பவம் தான். பல பேருக்கு அந்த சம்பவம், அந்த ரீஇன்கார்னேஷன் சம்பவம் உண்மைதான் அப்படின்னு டவுட்டே இல்லாம நம்பப்பட்டிருக்கு. பட் இதுல மேட்டர் என்னன்னா, இதுல மிகப்பெரிய பித்தலாட்டம் மறைக்கப்பட்டிருக்கு. பல பேருக்கு அந்த கான்செப்டோட மறுபக்கத்தை பத்தி சுத்தமாவே தெரியாது. சோ அந்த ரீஇன்கார்னேஷனோட உண்மைத்தன்மை என்னன்றதை பத்தி இந்த வீடியோல அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். இந்த கதையில ரெண்டு கோணங்கள் இருக்கு. முதல்ல எல்லாராலையும் இது ரீஇன்கார்னேஷன் தான் நம்பப்படும் ஆங்கிளை பத்தி பார்த்துடலாம். 1926 டிசம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு டெல்லியில பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச நேம் சாந்தி தேவி. முதல் 3 வயசு வரைக்கும் அந்த பொண்ணு எதுவும் பேசல. 4வது வயசு வச்ச உடனே அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சா. பட் அந்த பொண்ணு பேசினது கேட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு மைண்டு குழம்பி போச்சு. ஸோ அந்த பொண்ணு என்ன கிளைம் பண்ணான்னா, அவங்க வசிக்கும் அந்த வீடு அவங்களோட வீடு கிடையாதான். அவங்களோட ஒரிஜினல் வீடு டெல்லியிலேருந்து 145 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனால் வரக்கூடிய மதுரா சிட்டியில தான் அவங்களோட வீடு இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இது 4 வயசு குழந்தை ஏதோ விளையாட்டுக்கு பேசலான்னு முதல்ல நினைச்சாங்க. பட் அதுக்கடுத்து அவ சொன்ன விஷயங்களை கேட்டா அவ விளையாட்டுக்கு பேசுறது போல தோணாது. அது என்னன்னா, பாஸ்ட் லைஃப்ல முன் ஜென்மத்துல அவளோட ஹஸ்பண்டை பத்தியும் அவங்களுக்கு பிறந்த குழந்தைய பத்தியும் இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி மதுரா சிட்டியில அவங்களோட ஹஸ்பண்ட் துணிக்கடை வச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அவங்களுக்கு டெலிவரி நடந்த 10வது நாள் அன்னைக்கு அவங்க இறந்து போயிட்டதாகவும் இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. சாந்தி தேவியோட பேரண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சின்ன பொண்ணு ஏதோ பேசுதே அப்படின்னு. பட் இமேஜினேஷன்ல ஏதோ கதையா சொல்லுதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சாங்க. ஏன்னா 4 வயசுல முன் ஜென்மத்தில் இப்படியெல்லாம் நடந்தது, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்றதெல்லாம் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது விளையாடுற வயசு. அதனால அந்த பொண்ணு சொன்ன விஷயங்களுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டாலே அந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா நினைச்சாங்க. பட் இந்த பொண்ணு மறக்கிற மாதிரியே இல்லை. டெய்லி அவன் வாழ்க்கையில, அதாவது அவன் முன்ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. நாட்கள் போக போக இன்னும் துல்லியமா பேச ஆரம்பிச்சா. என்னன்னா, அவங்களோட பாஸ்ட் லைஃபோட ஹஸ்பண்டை பத்தின 3 யூனிக்கான ஃபீச்சர்ஸை பத்தி இந்த பொண்ணு சொன்னான். ஒண்ணு அவங்களோட முன்ஜென்ம ஹஸ்பண்ட் பார்க்க அழகா இருப்பான், நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பான். அண்ட் 2வது கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த காலத்துல சோடா குடி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன கண்ணாடியோ மொத்தம் கண்ணாடி. அண்ட் 3வது முகத்துக்கு இடது பக்கத்துல கண்ணமும் கழுத்தும் கனெக்ட் ஆகிற இடத்துல மச்சம் ஒன்று இருக்குமா. இதுதான் சாந்தி தேவி அவங்க முன்ஜென்ம ஹஸ்பண்டை பத்தின சொன்ன 3 அங்க அடையாளங்கள். இதெல்லாம் கூட தற்செயலா கோஇன்சிடென்டலா அமைஞ்சிருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். பட் இதையும் தாண்டி அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கா. அதை கேட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு உண்மையதான்டா சொல்லலாம் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அது என்னன்னா, அந்த முன்ஜென்ம ஹஸ்பண்ட் துணிக்கடை ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த துணிக்கடையோட லொகேஷன் இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இந்த பாயிண்ட கவனமா நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சுதான் மொத்த கதையுமே ட்விஸ்ட் ஆக போகுது. இந்த இடத்துல தான் மிகப்பெரிய பித்தலாட்டமே நடந்திருக்கு. சோ மதுரா சிட்டில துவாரகாதீஷ் கோவிலுக்கு ஆப்போசிட் தான் அந்த துணிக்கடை இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொன்னா. இதுதான் அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட். 4 வயசுல இருந்தே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தா. பட் அவங்க பேரண்ட்ஸ் எப்படிடா சின்ன பொண்ணு இதெல்லாம் சொல்லுது, இவ்வளவு துல்லியமான டீடைல்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு பக்காவா சொல்லுதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருந்தாங்க. இந்த பொண்ணு வீட்டுல சொல்றது மட்டும் இல்லாம அவ படிச்ச ஸ்கூல்லயும் சொல்லியிருக்கா. ஸோ அந்த லொக்காலிட்டிலேயே இந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பொண்ணு தன்னோட முன்ஜென்மத்துல நடந்ததுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் உண்மையா என்ன அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த பொண்ணு படிக்கும் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருக்கு இந்த சாந்தி தேவி சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. என்னடா இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் உண்மைதானா என்ன ஏதுன்னு செக் பண்ண அந்த மதுரா சிட்டிக்கு இந்த பொண்ணு சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு போனாங்க. அப்படி தேடிக்கிட்டு போகும்போது அங்க உள்ள துணிக்கடை வியாபாரி கேதார்நாத் பத்தி தெரிய வந்தது. அந்த கேதார்நாத்தோட மனைவி லுக்டி தேவி 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தை பிறந்த 10வது நாள் அன்னைக்கு இறந்து போயிட்டாங்களாம். இது இவங்க அங்க போன பிறகு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாந்தி தேவி சொன்ன அந்த அங்க அடையாளங்கள், தன்னோட முன்ஜென்ம ஹஸ்பண்டை பத்தி சொன்ன அங்க அடையாளங்கள் அப்படியே இங்க மேட்ச் ஆகுது. அந்த கேதார்நாத் கிட்ட இந்த அங்க அடையாளங்கள் எல்லாம் பக்காவா மேட்ச் ஆகுது. இவங்கெல்லாம் என்னடா இது, எப்படிதான் இதெல்லாம் பாசிபிள்,
4 வயசு குழந்தை ஏதோ முன்ஜென்மத்தில் இப்படியெல்லாம் நடந்தது, நான் இப்படியெல்லாம் இருந்தேன், எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சம்மந்தமே இல்லாமல் என்னென்னோ சொல்லியிருக்கா. அதெல்லாம் இங்கே வந்து பார்த்தா அப்படியே இருக்குது, எப்படி இதெல்லாம் பாசிபிள்னு தேடிக்கிட்டு போனேன். அந்த ஹெட் மாஸ்டருக்கும் அந்த ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதே சமயம் செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இவங்க கேதார்நாத் கிட்ட இந்த விஷயங்கள் பற்றி எல்லாம் பேசினப்போ கேதார்நாத் இந்த விஷயத்தை நம்பல. ஸோ இவங்க வந்து கேதார்நாத்தையும் சாந்தி தேவியும் மீட் பண்ண வைக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி 2 பேரும் மீட் பண்ணாங்க. சுற்றி ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சாந்தி தேவி வந்து கேதார்நாத் கிட்ட அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம லுக்டி தேவிக்கு நடந்த சில சர்ஜரிஸ் பத்தி எல்லாம் சாந்தி தேவி வந்து கேதார்நாத் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும்போது அவங்க சுத்தி உள்ளவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சின்ன பொண்ணு எப்படி இவ்வளவு கிரிட்டிக்கலான சர்ஜரிஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் சாந்தி தேவியோட லைஃப்ல லுக்டி தேவியோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அப்படி ஷாக் ஆகிட்டு மெய் மறந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட பிறகு கேதார்நாத் வந்து சாந்தி தேவிக்கு தனியா கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பல சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கேதார்நாத்துக்கும் லுக்டி தேவிக்கும் உள்ள அந்த அந்தரங்க வாழ்க்கை பற்றி சாந்தி தேவி கிட்ட கேட்டப்போ சாந்தி தேவி எல்லாத்தையும் கேதார்நாத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கா. இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு கேதார்நாத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ பிரசன்ட்ல உள்ள சாந்தி தேவி தான் போன ஜென்மத்துல லுக்டி தேவியா தன்னோட வாழ்ந்துருக்கா அப்படின்னு. சாந்தி தேவியோட இந்த சம்பவத்தை பத்தி 1930 காலகட்டங்கள்ல பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பல ரிசர்ச்சர்ஸ் இதை பத்தி இந்த கான்செப்டை பத்தி ஆராய்ச்சிகள் பண்ணணும்னு நினைச்சாங்க. அண்ட் இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதனால மகாத்மா காந்தி வரைக்கும் இந்த விஷயங்கள் ரீச் ஆயிடுச்சு. இப்படி ரீஇன்கார்னேட் கான்செப்ட் நடந்திருக்கிற உடனே சாதாரண ஜனங்களுக்கு கூட அந்த பொண்ணு சாந்தி தேவியை பார்க்கணும்னு கியூரியாசிட்டி வந்துடுச்சு. ஈவன் மகாத்மா காந்தி கூட சாந்தி தேவியை மீட் பண்ணணும்னு நினைச்சாரு. சாந்தி தேவியை மீட் பண்ண பிறகு காந்தி என்ன பண்ணாருன்னா 15 மெம்பர்ஸ் சேர்த்து கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாரு. அந்த கமிட்டி எதுக்குன்னா இந்த முன்ஜென்மம் உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். எப்போ காந்தி இந்த கேஸ் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டினாரோ அப்போ நேஷனல் லெவல்ல இந்த செய்தி பிரபலம் ஆயிடுச்சு. ஸோ 1935 நவம்பர் 15ஆம் தேதி அப்போ அந்த கமிட்டி வந்து சாந்தி தேவி கூட்டிக்கிட்டு அந்த மதுரா சிட்டிக்கு போனாங்க. ஸ்டேஷன்ல ட்ரெயினை விட்டு வந்த உடனே சாந்தி தேவி வந்து ஒரு ஆளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா. அது யாருன்னு பார்த்தா கேதார்நாத்தோட அண்ணன். அடுத்து சைக்கிள் ரிக்ஷாலையோ இல்ல மாட்டு வண்டியிலையோ, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் மோட்டார் வெஹிக்கிள் கிடையாது, அதனால ரிக்ஷாலையோ இல்ல மாட்டு வண்டியிலையோ உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழிகாட்டினா. அது மட்டும் இல்லாம ஆந்திலே போகும்போது லுக்டி தேவி வாழ்ந்த டைமுக்கும் பிரசன்ட் டைமுக்கும் அங்க என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. இப்போ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த பொண்ணை டெஸ்ட் பண்றதுக்காக சில கேள்விகளை அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காங்க. அது என்னன்னா கட்டோரா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து கட்டோரா அப்படின்னா பரோட்டா போல ஒரு டிஷ்னு சொல்லியிருக்கா. அடுத்ததா ஜார்ஜு அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. ஜார்ஜு அப்படின்னா வாஷ்ரூம்னு சொன்னா. இதுல மேட்டர் என்னன்னா இந்த 2 வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் இது போல சில வார்த்தைகளும் அவங்க ஃபேமிலி அவங்க ஜெனரேஷன்ல மட்டுமே பயன்படுத்தும் வார்த்தைகள். சோ வெளியிலிருந்து வந்த சாந்தி தேவிக்கு எப்படி அதோட மீனிங் தெரியும்? அடுத்ததா அந்த வீட்டுக்குள்ள கிணறு எங்க இருக்குன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டா. அடுத்தது 2வது மாடியில ஒரு கார்னர் பகுதியை காட்டி அந்த இடத்துல பணம் வச்சு இருந்ததா சொன்னா. பட் இந்த கமிட்டி வந்து அங்க தேடி பார்த்தப்போ அங்க எந்த பணமும் கிடைக்கல. ஆனா இந்த பொண்ணு வந்து இல்ல அங்கதான் பணம் வச்சேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னா. உடனே கேதார்நாத் இருந்துக்கிட்டு ஆமா அங்க பணம் இருந்தது உண்மைதான், லுக்டி தேவி இறந்து போன பிறகு அந்த பணத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ட பிறகு அந்த கமிட்டி என்ன கன்க்ளூஷன் பண்ணாங்கன்னா லுக்டி தேவி தான் சாந்தி தேவியா பிறந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு உலக அளவுல இந்த கான்செப்டை நோட்டீஸ் பண்ணாங்க. சைக்காலஜி படிச்சவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த கான்செப்டை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி சப்போர்ட் பண்ண ஒருத்தர் தான் லான் ஸ்டீவன்சன். இந்த ரீஇன்கார்னேஷன் கான்செப்ட் பத்தி எல்லாம் ஸ்டடி பண்ணக்கூடியவர். ஸோ ஸ்டீவன்சன் என்ன சொன்னாருன்னா சாந்தி தேவிக்கு நடந்தது உண்மைதான், ஏன்னா இவ்வளவு துல்லியமான டீடைல்ஸ் யாராலும் சொல்ல முடியாது, அப்படி சொன்னவங்க இது வரைக்கும் யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி சாந்தி தேவிக்கு நடந்த இந்த ரீஇன்கார்னேஷன் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்லி உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரால நம்பப்பட்டது. இதெல்லாம் தான் அந்த முதல் ஆங்கிள் மேக்சிமமா பப்ளிஷ் ஆன கதை. எல்லாருக்குமே இந்த கதை தான் தெரியும். இப்போ அந்த 2வது ஆங்கிள், இதுல மறைக்கப்பட்ட கதை என்னன்னா சாந்தி தேவியோட பேரண்ட்ஸோட ஃபேமிலியும் அந்த கேதார்நாத்னு சொல்லப்படுற ஆளோட ஃபேமிலியும் ஒரு வகையில சொந்தக்காரங்க. பட் அவங்க சொந்தக்காரங்கன்றத அபிஷியலா ரிவீல் பண்ணவே இல்லை. இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான் இது அப்படி இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் வந்து முழுக்க பிசினஸ் ப்ரமோஷனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கதை. அதனாலதான் அந்த பொண்ணு வந்து தன்னோட வீட்டை சுத்தி உள்ளவங்க கிட்ட தான் முன்ஜென்மத்துல வாழ்ந்த வீட்டோட லொகேஷன் சொல்லாம துணிக்கடையோட லொகேஷன் சொன்னதுக்கு காரணம் அதுதான். நான் முதலே சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கன்னு. அதுதான் இது. எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அந்த துணிக்கடைக்கு போகணும்னு நினைப்பாங்க. இப்போ வீட்டோட லொகேஷன் சொன்னா வீட்டுக்கு போய் யாருக்கு என்ன லாபம்? அந்த துணிக்கடையோட லொகேஷன் சொன்னா தானே அங்க போய் ஏதாவது பேசிக்கிட்டே வாங்குவாங்க, அதுதானே லாபம். இது வந்து அந்த பொண்ணு
ஒன்னும் சாந்தி தேவியோட தப்பு கிடையாது. அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை அப்படி ட்ரெயின் பண்ணிருக்காங்க. சோ இந்த கதையெல்லாம் எப்படி போகுதுன்னா, லுக்டி தேவி இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு கேதார்நாத்துக்கு பிசினஸ் நழிவடைய ஆரம்பிக்குது. அது வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காத காலம் வேற. சோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கேதார்நாத் சாந்தி தேவியை வச்சு இப்படி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணலாம்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. அவங்களும் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தானே சம்மதிச்சாங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கு நாம பெட் டைம் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே வந்தோம்னா அந்த கதைகள் அந்த குழந்தையோட மனசுல ஆழமா பதிச்சிடும். இந்த சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா கூட ஜோதிகாவுக்கு அவங்களோட பாட்டி வந்து கதை கதையா சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததால ஒரு கட்டத்துல தன்னைத்தானே சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பல கதைகளை மிக்ஸ் பண்ணி சொன்னா பல கதாபாத்திரங்கள். ஒரே கதையை ரிப்பீட்டடா சொல்லி சொல்லி வளர்த்தா அந்த ஒரே கதாபாத்திரம் மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ள பிக்ஸ் ஆகி கிடக்கும். அதன்படிதான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து சின்ன பசங்களோட இயல்பு. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆயிடும். 90s கிட்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, நான் தான் சக்திமான், நான் தான் சூப்பர் மேன், நான் தான் ஸ்பைடர் மேன், நம்மளை நாமளே சூப்பர் ஹீரோவா நினைச்சிருப்போம். அது வந்து சைல்டிஷ் பிஹேவியர். நமக்கு அப்ப வந்து அந்த ரியாலிட்டி புரியாது. சோ இப்படி எல்லாம் சாந்தி தேவிக்கு சொல்லி வளர்த்ததால அதன்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அதனால கேதார்நாத்தும் அவரோட துணி கடையும் நல்லாவே ஃபேமஸ் ஆச்சு. கேதார்நாத் சாந்தி தேவி மீட் பண்ண வந்தப்போ எல்லா விஷயங்களும் பப்ளிக் முன்னாடி பேசிட்டு லுக்டி தேவிக்கும் கேதார்நாத்துக்கும் உள்ள அந்த அந்தரங்க வாழ்க்கை பத்தி பேச மட்டும் சாந்தி தேவியை தனியா கூட்டிட்டு போய் பேசியிருக்காரு. ஆப்வியஸ்லி அது எல்லா முன்னாடியும் பேச முடியாத விஷயம் தான். பட் அதுதான் அவருக்கு அட்வான்டேஜ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தனியா கூட்டிட்டு போய் பேசினப்போ ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டாரு. சாப்பிட்டியா, நல்லா படிக்கிறியான்னு பேசிட்டு இங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஆமா நான் பேசினேன், எங்களோட பர்சனல் வாழ்க்கை பத்தி எல்லாம் சாந்தி தேவி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டு எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு டைரக்ஷன் காட்டினாங்க அப்படின்னா இவங்க வண்டிக்கு முன்னாடி இன்னொரு வண்டியில இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரையாவது உட்கார வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே லெஃப்ட் போ ரைட்டு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள கிணறு எங்க இருக்குன்னு காட்டினது பெரிய அதிசயமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா வீடுகளிலும் கிணறு வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும். ரெண்டு குடும்பமும் ஒரு வகையில சொந்தக்காரங்கிறதால சாந்தி தேவிக்கு அந்த வார்த்தைகளோட மீனிங் தெரிஞ்சிருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல அந்த கார்னர்ல பணம் இருக்குன்னு சொல்லிட்டு கேதார்நாத் சொல்லியிருப்பான். பட் இந்த பொண்ணு வந்து இந்த கார்னர்ல பணம் இருக்குன்னு சொன்னதால ஆமா அங்க இருந்தது, அதை நான் எடுத்துட்டேன்னு கேதார்நாத் மேனேஜ் பண்ணிட்டாரு. சோ பிசினஸ் ப்ரமோஷனுக்காக மட்டும்தான் அவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செட்டப் பண்ணி கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ ஜெனரல் ஆடியன்ஸை யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணோட முன்ஜென்மத்தோட ஹஸ்பண்ட் இந்த துணிக்கடையோட வியாபாரம்னு தெரிய வரும்போது அந்த கடைக்கு போக மாட்டோமா, அவர்கிட்ட பேச மாட்டோமா, இல்ல துணியை தான் வாங்க மாட்டோமா? சோ அதுதான் பிசினஸ் ப்ரமோஷன். டிவி இல்லாத காலகட்டத்துல பண்ண செம்மையான அட்வர்டைஸ்மெண்ட் இது. இதுல மெயின் மேட்டர் என்னன்னா அவங்க கிரியேட் பண்ணி விட்ட கதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சு போச்சு. மற்றபடி இந்த முன்ஜென்மம் அப்ப நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்றதெல்லாம் சுத்த கட்டுக்கதை. முந்தானத்து காலையில இட்லி சாப்பிட்டோமா, தோசை சாப்பிட்டோமா, அதுக்கு சாம்பாரா சட்னியான்றதே நமக்கு ஞாபகம் இருக்காது. இதுல போன ஜென்மத்துல நடந்த விஷயங்களை துல்லியமா ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்வாங்கன்னு சொல்றதெல்லாம் மக்களை முட்டாளாக்கும் கான்செப்ட். இந்த முன்ஜென்ம கான்செப்ட் எல்லாம் சினிமால பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் ரியாலிட்டிக்கு வந்தோம்னா இருக்கிற ஜென்மத்தை எப்படிடா ஓட்டணும்ன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஸோ சாந்தி தேவியோட இந்த முன்ஜென்ம கான்செப்ட் வந்து ஃபேக் பப்ளிசிட்டி. எப்பவோ 1930 காலகட்டத்தில் டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் நடந்ததால அதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அதுவே இந்த 21st சென்ச்சுரியில இப்ப யாராவது இந்த மாதிரி கிளப்பி விட்டாங்கன்னா அவங்க போய் சொல்லுவாங்கன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. பட் இதே டெக்னாலஜி அந்த காலத்துல கிடையாது. அதனால அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதெல்லாம் தான் சாந்தி தேவியோட முன்ஜென்மத்துக்கு சம்பந்தப்பட்ட ரெண்டு ஆங்கிள்ஸ். ஒன்று வந்து எல்லாராலையுமே நம்பப்பட்டது, இன்னொன்று வந்து யாருக்குமே தெரியாம மறைக்கப்பட்டது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் இது உண்மைதான் சொல்லிட்டு நம்பக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.